அன்னியாசி ஆர்மீஸ் இன்றைக்கி நாம் டியோங்கோட ஒன் ஷாட்டான ஹைட் அண்ட் சிக் வித் த டெவிலோட போனஸ் பார்ட் தான் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் இதை ஃபஸ்ட்டே கேட்டிருந்தீங்க, பட் நான் அதை மறந்துட்டேன்னா கமெண்ட் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருந்தேன். ஆனால் அதுக்கப்புறம் அது எங்கே போச்சுன்னு தெரியலையா, ஸோ அதோடு சேர்த்து மறந்துட்டேன். ஸோ சாரி லேட்டாக நான் அப்லோட் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் இன்னொருத்தங்க இதை எஃப்எஃப்ஆ போட கேட்டிங்க, பட் எஃப்எஃப்ஆ போட்டால் அவ்வளோவா போக மாட்டேங்குது. ஸோ அதனால் நான் இதை 2 ஷார்ட்டாகவே போடுறேன். ஓகேவா, சாரி 2 ஷார்ட்டாக போடுறதுக்கு. அதுக்கப்புறம் இதோட ஃபஸ்ட் எபிசோட் பார்க்கலனா போய் பார்த்துட்டு வந்துடுங்க, அப்போ தான் உங்களுக்கு புரியும். டிஸ்கிரிப்ஷனில் தான் அதோட லிங்க் கொடுத்துருப்பேன். ஓகேவா, சரி வாங்க நம்ம டைரெக்டாக இந்த 2 ஷார்ட்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங் சீன்லேயே அந்த பெரிய பால் அடிஞ்ச வீட்டை தான் காமிக்கிறாங்க. அந்த வீடு எப்படி இருந்துச்சோ அப்படியே தான் இப்பயும் கொடூரமாக பயங்கரமாக இருக்குது. ஸோ அந்த வீட்டுக்குள்ளே போயிட்டு அந்த மாஸ்டர் பெட்ரூம் தான் பார்க்கலாம். அங்கே சேம் மிரர் ஜைஜாண்டிக்காக பெருசாக, அதுக்கு மேலே ஹைட் அண்ட் சிக் வித் த டெவில்னு அப்படியே இருக்குது. அந்த மிரரை வெளிலேருந்து பார்க்கறதுக்கு வேணால் நார்மலான மிரர் மாதிரி இருக்கலாம், பட் அந்த மிரரை உள்ளேருந்து பார்த்தா தான் அதோட பயங்கரமே நம்மளுக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி தான் அந்த மிரர் இப்போ பார்க்கும்போது நார்மலான மிரர் மாதிரி தான் இருக்கும், பட் அந்த மிரருக்குள்ளே நீங்கள் தான் அடைஞ்சு போயிருக்கீங்க. லாஸ்ட்டாக டேயாங் உங்கள் கூட கேம் விளாண்டு உங்களை அவர் வசப்படுத்தி உங்களை அடைச்சி வச்சுருப்பார். இந்த மிரருக்குள்ளே தான் நீங்கள் கிட்டத்தட்ட 1 மாதத்துக்கு மேலே உள்ளே அடைஞ்சிருக்கீங்க. இப்பயும் அவ்வளோதான், டெய்லியுமே உங்கள் கூட சேர்ந்து ஹைட் அண்ட் சீக் விளையாடுறது, நீங்கள் அதில் உயிரை கையில் பிடிச்சிட்டு ஓடுவீங்க. ஸோ அதே நிலமை தான். ஸோ நீங்கள் அதெல்லாம் நினச்சிட்டு உள்ளே அழுது சோர்ந்தே போயிட்டீங்க. இதுக்கு மேலே இங்கேருந்து தப்பிக்க வாய்ப்பே இல்லையா, அந்த நிலமையில தான் நீங்கள் இருக்கீங்க. நீங்கள் எத்தனையோ தடவை இந்த கிளாஸை உடைச்சிட்டு வெளில போயிடலாமா அப்படின்லாம் ட்ரை பண்ணி பார்த்தீங்க, பட் இது ஒன்றும் நார்மலான கிளாஸ் கிடையாதே, உங்ககிட்ட வெப்பனும் இல்லை அதை உடைக்கிறதுக்கு. ஸோ உங்களால் எதுவுமே பண்ண முடியல, அதனால நீங்கள் உள்ளே தான் அடைஞ்சு கிடக்குறீங்க. ஆனால் கிட்டுட்டு ஒரு 5 டேஸாக உங்கள் கூட எந்த கேமுமே டியாங் வந்து விளாடல, உங்களை பார்க்கவும் இல்லை. என்னாச்சு, ஏன் வேணும் இங்கே நம்மளை தேடி வரல, இந்நேரம் வந்திருக்கணுமே அப்படின்ட்டு தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஏன்னா ஏன் நம்மளை இப்படி அடைச்சி வச்சு கொடுமைப்படுத்துகிறான், நம்ம கூட தான் இத்தனை நாளாக விளாண்டுட்டு இருந்தான். ஒரு வேளை வேறு யாராச்சும் அவனோட வலைக்குள்ளே சிக்கிட்டாங்களோ, அதனால தான் அவன் இப்படி பண்ணுறானோ, நம்மளை மாதிரி யாருமே உன்னோட வலைக்குள்ளே சிக்கக்கூடாதே அப்படின்ட்டு உங்களுக்கு பயமாக தான் ஆகுது. நம்மளை மாதிரி மற்றவங்களும் இவனோட வலைக்குள்ளே சிக்கக்கூடாதுன்னு நீங்கள் பயந்துட்டு தான் இருக்கீங்க. நீங்கள் அப்படியே சோர்ந்து போய் அப்படியே சாஞ்சு உக்காந்துட்ருக்கீங்க. உங்களுக்கு அழுகியாக வருது, கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போது உங்கள் காதில் ஃபைண்ட் மீ டெவில் அப்படின்ட்டு யாரோ சொல்கிற மாதிரி சவுண்ட் கேட்க நீங்கள் அப்படியே பதறி திரும்பி பார்க்குறீங்க. அந்த மிரருக்கு முன்னாடி தான் ஒரு சின்ன பொண்ணு நின்றுட்டு ஃபைண்ட் மீ டெவில் அப்படின்ட்டு சொல்லிகிட்டு இருக்கா. நீங்கள் அதை பார்த்துட்டு சொல்லாத அப்படின்ட்டு கத்திட்ருக்கீங்க, பட் அதுக்குள்ளே அவள் சொல்லிட்டா. அவள் சொன்ன பிறகு அந்த மியூசிக்கும் பின்னாடிலேருந்து ஸ்டார்ட் ஆக அங்கே கதவெல்லாம் படபடன்னு அடிச்சுக்குது. அவள் பயந்துட்டே பார்க்குறா. அண்ணா என்னென்ன நடக்குது அப்படின்ட்டு அவள் கத்திகிட்ருக்கா. அவள் கூப்பிட்றது வேறு யாரையும் இல்லை, டியாங் தான் இந்த பொண்ணை அவரோட வலையில் விழுக வச்சு இங்கே கூப்பிட்டு வந்திருக்காரு. அந்த பொண்ணும் ஏமாந்து இங்கே வந்துட்டு சொல்ல இப்போ அவள் மாட்டிக்கிட்டா. ஸோ டியாங்கோட வாய்ஸில், அதே ஈவிலான வாய்ஸில் லாஸ்ட்டாக உங்ககிட்ட எப்படி விளாண்டாரோ அதே மாதிரி தான், போய் ஒளிஞ்சிக்கோ, உன்னோட டைம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டாரு. அந்த பொண்ணும் பயந்துட்டு அண்ணா விளாடாதீங்க அப்படின்ட்டு அழுக ஆரம்பிச்சிட்டா. ஆனால் அந்த மியூசிக் ஸ்டாப் ஆகிற மாதிரி தெரில, கண்டினியூ ஆகிட்டே இருக்குது. நீங்கள் எங்கேயாச்சும் தப்பிச்சு போ அப்படின்ட்டு அந்த மிரரை தான் போட்டு அடிச்சிட்ருக்கீங்க, பட் அந்த பொண்ணுக்கு நீங்கள் உள்ளே இருக்கிறதே சுத்தமாகவே தெரியல. அந்த பொண்ணும் அழுதுகிட்டே போய் ஒளிரா. கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் எல்லாமே அமைதியாகிடுச்சு. ஒரு பின் ட்ராப் சைலன்ஸ். என்னாச்சு அப்படின்ட்டு நீங்கள் பதறிட்டு இருக்கீங்க. அப்போது நீங்கள் அந்த மிரருக்குள்ளே இருக்கீங்கல்ல, அந்த மிரருக்குள்ளே இன்னொரு சோல் என்ட்ரி ஆகுது. அது அந்த பொண்ணோட சோல் தான். அவள் இறந்துட்டா. டியாங் அந்த பொண்ணை கண்டுபிடிச்சி கொலை பண்ணிட்டாரு. ஸோ அதனால் அந்த பொண்ணோட சோல் மட்டும்தான் உள்ளே வருது. அந்த பொண்ணு அப்படியே உள்ளே வந்து அந்த பொண்ணு உங்களை ஒரு மாதிரி கவலையாக பார்த்துட்டு சோகமாக இன்னொரு பாதை வழியாக நரகத்துக்கு போயிட்டா. யாரெல்லாம் இந்த மிரர் வழியாக உள்ளே வராங்களோ, அதுவும் டியாங்கால் கொல்லப்படுறாங்களோ, எல்லாருமே நரகத்துக்கு தான் போவாங்க. ஆனால் நீங்கள் மட்டும் இன்னும் போகாமல் இருக்கிறதுக்கு காரணம் நீங்கள் இன்னும் சாகலை, அதனால தான் உங்களுக்கு அதே ஒரு மாதிரி கன்ஃபியூஸாக தான் இருக்குது. அவன் எல்லாரையும் கொல்றான், ஆனால் நம்மளை மட்டும் ஏன் கொல்லாமல் வச்சுருக்கான் அப்படின்ட்டு உங்களுக்கு ஒன்றுமே புரியல. இப்படியே ஃபியூ டேஸ் எல்லாமே நிறையா பேரை டியாங் அவரோட வலையில் விழுக வச்சு இங்கே கூட்டிகிட்டு வந்து ஹைட் அண்ட் சீக் விளாண்டு எல்லாருமே கொன்று இந்த மிரர் வழியாக தான் அனுப்பிட்டுருக்காரு.
அது எதுவுமே உங்களால் பார்க்க முடியல, உங்களால் அவங்கள ஃபேஸ் பண்ண முடியல. எல்லாருமே நம்மள மாதிரி மாட்டிக்கிட்டு இப்போ இறந்துட்டாங்களா அப்படின்ட்டு உங்களால் ஏற்றுக்க முடியல. எல்லாருமே பாவமாக தான் தெரியுறாங்க உங்கள் கண்ணுக்கு முன்னாடி. அதுவும் உங்களை க்ராஸ் பண்ணி தான் போகிறாங்க. அது எதுவுமே உங்களால் பார்க்க முடியல. நீங்கள் அப்படியே உங்கள் காலை குறுக்கி வச்சுட்டு அது மேலே தான் சாஞ்சு படுத்துட்ருக்கீங்க. அப்போது ஒரு வயசான பாட்டி வயன் அப்படின்ட்டு உங்களை பேரை சொல்லி கூப்பிட்றாங்க. உங்களுக்கு ஒன்றும் புரியல. நீங்கள் அப்படியே நிமிர்ந்து பார்க்குறீங்க. பாட்டி அப்படின்ட்டு நீங்கள் கூப்பிட்றீங்க. அது வேறு யாரும் இல்லை, உங்களுக்கு நல்லா தெரிஞ்சவங்க தான். அவங்க தான் இந்த வீட்டை பற்றி உங்களுக்கு சின்ன வயசுலன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் லாஸ்ட் டைமில் அவங்களே இந்த வலையில் மாட்டிக்கிட்டாங்களே அப்படின்ட்டு தான் உங்களுக்கு தோணுது. நீங்கள் எதுக்கு இங்கே வந்தீங்க? நீங்கள் எதுக்கு அவனோட வலையில் மாட்டிக்கிட்டீங்க? வயன், இப்போ அதெல்லாம் முக்கியம் இல்லை. எப்படி இருந்தாலும் நான் இறந்துட்டேன். இதுக்கப்புறம் என்னால் பொழைக்க முடியாது. ஆனால் நீங்கள் வந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு வழி இருக்குது வயன். என்ன சொல்கிறீங்க? ஆமாம் வயன், உனக்கு ஒரு வழி இருக்குது. என்னது? உன்னோட ரத்த சம்மந்தப்பட்ட ஒருத்தங்க இந்த மிரர் முன்னாடி வந்து செட் மீ ஃப்ரீ, ஐ வில் நெவர் ஹைட் அப்படின்ட்டு அவங்க சொல்லணும். அப்போ மட்டும்தான் உன்னால் இங்கேருந்து தப்பிக்க முடியும் அப்படின்ட்டு அவங்க சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே அவங்க சிரிச்சுட்டே கிளம்பிட்டாங்க. உங்களுக்கு இது நடக்க போகிறதே இல்லைன்னு நீங்கள் அப்படியே சோர்ந்து உட்காந்துட்டீங்க. ஏன்னா உங்களால் எப்படி சொல்ல முடியும்? இந்த மிரர்லேருந்தே உங்களால் தப்பிக்க முடியாமல் தானே உட்காந்துட்ருக்கீங்க. இதில் நீங்கள் எப்படி உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட போய் சொல்ல முடியும்? அவங்க எப்படி இங்கே வந்து உங்களை காப்பாற்ற முடியும்? இதெல்லாம் நடக்கவே போகிறதில்ல அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே அழுக ஆரம்பிச்சிட்டிங்க. அப்போ தான் நீங்கள் உங்கள் கையில் பார்க்குறீங்க. உங்கள் கையில் ஒரு ப்ரேஸ்லெட் இருக்குது. அதை நீங்கள் பார்க்குறீங்க. 2 நிமிஷம் அந்த ப்ரேஸ்லெட் பார்த்தே யோசிக்கிறீங்க. வயன், இந்த ப்ரேஸ்லெட்டை நான் உன்னோட எமர்ஜென்சிக்கு தான் கொடுத்துருக்கேன். இது நீ உன் கையில் மாட்டிகிட்டே இருக்கணும். என்ன ஆனாலும் இதை நீ கழட்டவே கூடாது, ஓகேவா? நீ ஏதாச்சும் டேஞ்சரஸில் இருந்தியோ, ஏதாச்சும் ஆபத்தில் நீ இருந்தால் இந்த ப்ரேஸ்லெட்டில் கிளிக் பண்ண, ஓகேவா? எனக்கு அப்போ இண்டிகேட் ஆகிடும். நான் உன்னை வந்து எங்கே இருந்தாலும் ஓடி வந்து உன்னை காப்பாற்றிடுவேன். போதும் போதும், ரொம்பலாம் புழுக்காதுடா என் பாசக்கார தம்பி. என்ன தம்பியா? கொன்னுடுவேன் வயன் உன்னையா. உனக்கும் எனக்கும் ஒரே வயசு தான். ஆமாம், என்ன இருந்தாலும் நீ என்னை விட 2 டேஸ் சின்னவன். இது ஒன்று சொல்லடி நீ அப்படின்ட்டு 2 பேரும் அழகாக சண்டை போட்டுட்ருக்கீங்க. நீங்களும் அவனை பார்த்து சிரிக்கிறீங்க. சரி வயன், பாய். போ. நீ போகிறது எனக்கு எவ்வளோ நிம்மதியாக இருக்குது தெரியுமா? வயன், நீ இல்லாமல் நான் ஃபீல் பண்ணுவேன். நீ என்னண்ணா இங்கே போ சொல்கிற? நீ போனாதாண்டா எனக்கு நிம்மதி. எப்போவுமே என் அம்மா அப்பாவுக்கு நீ தான் செல்லமாக இருக்க. நீ போயிட்டனா எங்கள் அம்மா அப்பா என்னையே தான் கவனிப்பாங்க. வயன், உனக்கு கொஞ்சம் கூட கவலையா இல்லைல்ல? இல்லவே இல்லை அப்படின்ட்டு நீங்கள் அவனை பார்த்து சொல்கிறீங்க. அவனும் சோகமாக அப்படியே அங்கேருந்து கிளம்பிட்டான். நீங்கள் அவன் போன பிறகு தான் உங்கள் கண்ணெல்லாம் தண்ணியில் அப்படியே ரெம்பி போச்சு. உங்களுக்கும் கவலையாக தான் இருக்குது அவன் உங்களை பிரிஞ்சு போகிறத. ஸோ அவன் தான் உங்களுக்கு இந்த ப்ரேஸ்லெட்டும் கொடுத்துருப்பான். ஸோ நீங்கள் இப்போ அது எல்லாத்தையுமே நினச்சி பார்க்குறீங்க. அதுக்கப்புறம் அந்த ப்ரேஸ்லெட்டை நீங்கள் அமுக்குறீங்க. அதில் ஏதோ ஒரு கிளிச்சுன்னு சவுண்ட் கேட்குது. அந்த ப்ரேஸ்லெட்டில் ஏதோ பட்டன் இருக்கும் போல். நீங்கள் அதை தான் கிளிக் பண்ணியிருக்கீங்க. கிளிக் பண்ணிட்டு நீங்கள் அப்படியே வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஆனால் உங்களுக்கு கொஞ்சம் கூட கான்ஃபிடென்ட்டே இல்லை உங்களை வந்து யாராச்சும் காப்பாற்றுவாங்க அப்படின்ட்டு. இப்படியே ஃபியூ டேஸ் ஸ்கிப் ஆகுது. அதுக்கப்புறம் அந்த பெரிய வீட்டோட டோர் ஓப்பன் ஆகிற மாதிரி உங்களுக்கு சவுண்ட் கேட்குது. உங்களுக்கு மறுபடியும் உன்னோட வலையில் யார் சிக்கிட்டா அப்படின்ட்டு தான் உங்களுக்கு கவலையாக இருக்குது. அதுக்கப்புறம் உங்களோட ரூம், அதான் அந்த பெரிய மிரர் இருக்குமே, அந்த மாஸ்டர் பெட்ரூமோட டோர் தான் ஓப்பன் ஆகுது. நீங்கள் அப்போ கூட திரும்பி பார்க்கல, ஏன்னா அவங்கள பார்க்க உங்களால் முடியாது. அவங்களும் மறுபடியும் டியாங் வலையில் சிக்கி இறந்து போகிறத உங்களால் ஏற்றுக்க முடியாது. ஸோ நீங்கள் கண்ணை டைட்டாக க்ளோஸ் பண்ணிவிட்டு திரும்பி கூட பார்க்கல. அப்போது செட் மீ ஃப்ரீ, ஐ வில் நெவர் ஹைட் அப்படின்ட்டு ஒரு வார்த்தை கேட்குது. நீங்கள் அப்படியே ஷாக்கிங்காக திரும்பி பார்க்குறீங்க. அந்த மிரர் முன்னாடி ஒருத்தன் தான் அங்கே நின்றுட்டு இந்த வார்த்தையை சொல்லியிருக்கான் மிரரை பார்த்துட்டே. நீங்கள் அப்படியே அந்த மிரர் முன்னாடி தான் ஓடி போய் நிற்கிறீங்க. நீங்கள் அப்படியே அந்த மிரர் மேலே கை வைக்கிறீங்க. உங்கள் கை மேலே அந்த பர்சனும் அப்படியே கை வைக்கிறான். உங்கள் கையில் எந்த மாதிரி ப்ரேஸ்லெட் இருக்கோ சேம் ப்ரேஸ்லெட் தான் அவன் கையிலையும் இருக்குது. அப்போது நீங்கள் அப்படியே அந்த மிரர் வழியாக வெளியில் வந்து அவன் மேலே தொப்புன்னு விழுந்துட்டீங்க. அவன் வயன் அப்படின்ட்டு உங்கள் பேரை கூப்பிட்றான். நீங்கள் ஜேகே அப்படின்ட்டு டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டீங்க. ஜேகேவும் உங்களை ஹக் பண்ணிக்கிட்டாரு. ஜேகே வேறு யாரும் இல்லை, உங்களோட கசின் தான். அவர் தான் உங்களுக்கு இந்த ப்ரேஸ்லெட்டும் கொடுத்துருப்பாரு. உங்களால் இதை சத்தியமாக நம்ப முடியல, நம்மளுக்காண்டி இவன் வந்திருக்கானா அப்படின்ட்டு. ஜேகே, நீ எனக்காண்டியா வந்த? ஆமாம் வயன், நான் தான் சொன்னேனே, நீ எங்கே ஆபத்தில் இருந்தாலும் உன்னை தேடி நான் வந்துடுவேன்னு அப்படின்ட்டு ஜேகே சொல்லிவிட்டு உங்களை பாசமாக ஹக் பண்ணிக்கிட்டாரு. தேங்க்யூ ஜேகே அப்படின்ட்டு நீங்களும் ஹக் பண்ணிக்கிட்டீங்க. ஜேகே அப்போ தான் யோசிக்கிறாரு,
நீங்கள் ஒரு மாதமாக காணாமல் போயிருப்பீங்க. அந்த ஒரு மாதமாகவே நீங்கள் எங்கே அப்படின்ட்டு ஃபுல்லாகவே தேடி இருப்பார். ஆனால் நீங்கள் எங்கன்னே தெரிஞ்சிருக்காது. அதுக்கப்புறம் தான் அவருக்கு நீங்கள் சின்ன வயசுலேருந்து இந்த கதையெல்லாமே நீங்களும் சொல்லி தான் வளர்த்துருப்பீங்க. ஜேக்கிக்கும் இந்த வீடு, இந்த வீட்டில் இருக்க இந்த மிரர் அப்படின்ட்டு எல்லாமே அவருக்கு தெரியும். ஸோ ஒருவேளை இது உண்மையாக இருக்குமோ அப்படின்ட்டு அவருக்கு தோணியிருக்கும். இருந்தாலும் அது எதுவுமே அவர் நம்பியிருக்க மாட்டார். இருந்தாலும் சரி அப்படின்ட்டு ஒருவேளை நீங்கள் இங்கே கிடைச்சாலும் கிடைப்பீங்க அப்படின்ட்டு ஒரு குருட்டு நம்பிக்கையில் தான் அவர் இங்கே வந்து இந்த ரிசர்ச் எல்லாமே பண்ணியிருப்பார். என்ன சொன்னால் உங்களை காப்பாற்ற முடியும் அந்த மாதிரியெல்லாம். இதில் நம்பிக்கை இல்லைனாலும் எப்படியாச்சும் வயன் கிடச்சா போதும் அப்படின்ட்டு தான் எல்லாத்தையுமே ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சிட்டு தான் இந்த வீட்டுக்கும் வந்திருப்பார். அப்போ தான் நீங்கள் சிக்னல் அனுப்பின அந்த இண்டிகேட்டும் இங்கே தான் காமிச்சிருக்கோம். சரின்ட்டு அவர் இங்கே வந்து அவர் தேவையான வார்த்தையை சொல்லியிருப்பார். சொன்னால்தான் நீங்களும் எஸ்கேப் ஆகிருப்பீங்க. ஸோ இப்போது அது எல்லாத்தையும் ஜேக்கே நினச்சிட்டு சரி வயன் இங்கே இருக்குது ஆபத்து, நம்ம இங்கே உடனே கிளம்பி ஆகணும் அப்படின்ட்டு அவர் சொல்ல நீங்கள் அப்படியே ஜேக்கே கையை பிடிச்சிட்டு கால் எடுத்து வைக்கிறீங்க. அப்போ அந்த மிரரில் லைட்டாக கிராக் விழுவுது. அப்போது இங்கிட்டு ஜேகே வயன் நம்ம இங்கேருந்து உடனே தப்பிச்சாகணும், ஆமாம் இங்கே தப்பிச்சாகணும் அப்படின்ட்டு நீங்களும் சொல்கிறீங்க. இங்கிட்டு டியாங் தான். டியாங் அவர் இன்னொருத்தரை அவங்க வலைக்குள்ளே விழுக வைக்கிறதுக்காண்டி தான் வந்திருப்பார். அவங்கக்கிட்ட பழகிட்டு இருந்திருப்பார். ஆனால் இப்போது ஏதோ ஒரு இண்டிகேட்டாக அவருக்கு தலை செம்மையாக வலிக்குது. அவர் காது கிட்ட செம்மையாக சவுண்ட் கேட்டுட்ருக்கு. அந்த சவுண்டை அவரால் கேட்க முடியல. காதை பொத்திட்டு அப்படியே செம்மையாக கத்துறாரு. ஆனால் அந்த சவுண்ட் அவரை தவிர வேறு யாருக்குமே கேட்கல. அவர் உடம்பெல்லாம் செம்மையாக வலிக்குது. அங்கேயே அவர் மயங்கி அப்படியே விழுந்துட்டாரு. இங்கிட்ட நீங்கள் ஜிகே கையை பிடிச்சி அந்த ரூமை விட்டு வெளில வரதை ட்ரை பண்ணுறீங்க. பார்த்தா அந்த ரூம் லாக் ஆகிருக்கு. இது எப்படி லாக் ஆச்சு அப்படின்ட்டு ஜேகேக்கு ஒன்றும் புரியல. ஏன்னா அவர் வரும்போது அது ஓப்பனாக தான் இருந்துச்சு, இப்போ எப்படி லாக் ஆச்சு அப்படின்ட்டு அந்த ரூம் டோரை ஓப்பன் பண்ணிட்டு இப்படியும் கஷ்டப்பட்டு வெளில வரீங்க. வெளில வந்துட்டு தப்பிச்சு போகலான்னு பார்த்தா வயன் தப்பிச்சு போறியா அப்படின்ட்டு டியாங்கோட வாய்ஸ். நீங்கள் அப்படியே பயந்துட்டே திரும்புறீங்க. அங்கே டியாங் தான் கண்ணு ரெட்டாகவும் அதுக்கப்புறம் அவரோட ஈவில் ஸ்மைனை பார்த்துட்டே எங்கே வயன் தப்பிச்சு போறியா அப்படின்ட்டு கேட்குறாரு. நீங்கள் அவரை பார்த்துட்டு பயந்து ஓடி போகலான்னு பார்க்குறீங்க. அப்போது அவர் அப்படியே சாஃப்டாக பேச ஆரம்பிச்சிட்டாரு. வயன் அதுதான் கரெக்டு, நீ என்னை விட்டு தப்பிச்சு போயிடு, அதுதான் உனக்கு நல்லது அப்படின்ட்டு மாறி மாறி பேசிகிட்டு இருக்காரு. உங்களுக்கு ஒன்றும் புரியல. நீங்கள் அப்படியே திரும்பி பார்க்குறீங்க. இப்போது டியாங் அப்படியே அவரோட சாஃப்ட் வாய்ஸில் தான் பேசிகிட்டு இருக்காரு. அவர் ஃபேஸில் எந்த ஈவில்னஸும் இல்லை. நீங்கள் டியாங்னு அவர் பேரை சொல்லிவிட்டு ஒரு பக்கம் போக போகிறீங்க. அப்போ ஜேகே தான் கையை பிடிச்சிட்டு ஏ வயன் உனக்கு என்ன பைத்தியமா, அவன்கிட்ட எதுக்கு போகிற? ஆமல்ல அப்படின்ட்டு நீங்கள் நின்றுட்டு அவரை தான் பார்க்குறீங்க. வயன் இங்கே எதுவும் தப்பிச்சு போயிடு, நான் என்னால் ரொம்ப நேரம் என்னை கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்க முடியாது, தப்பிச்சிடு அப்படின்றாரு. உங்களுக்கு ஒன்றுமே புரியல என்ன சொல்ல வராருன்ட்டு. டியாங் உனக்கு என்னாச்சு? வயன் நீங்கள் வந்து தப்பிச்சிடு, இல்லைனா அந்த டெவில் எனக்குள்ளே வந்து மறுபடியும் உன்னை கஷ்டப்படுத்தும் அப்படின்ட்டு அவர் ஏதோ சொல்கிறாரு. உங்களுக்கு என்ன சொல்ல வரானே சத்தியமாக புரியல. அதுக்கப்புறம் தான் நீங்கள் டியாங் உங்கள் கூட பழகினது எல்லாத்தையுமே யோசிச்சு பார்க்குறீங்க. அப்போது உங்களெல்லாம் அவர்கிட்ட பொய்யை கண்டுபிடிக்கவே முடியல. உங்ககிட்ட அவர் நார்மலாக தான் இருந்தார். அவர் எந்த ஈவில்னஸோடையும் உங்கள் கூட பழகலைன்னு உங்களுக்கு புரியும். அவர் வாய்ஸும் இந்த மாதிரி ஈவிலான வாய்ஸாக இருந்ததே கிடையாது. உங்ககிட்ட சாஃப்டாக தான் பேசியிருக்காரு, ஆனால் கோல்டாக பேசியிருக்காரு, அவ்வளோதான். ஸோ அதெல்லாம் யோசிக்கிறீங்க, உங்களுக்கு புரியுது. அப்போ டியாங் நல்லவன் தான். அவனை யாரோ தான் ப்ரோசஸ் பண்ணி அவன் உடம்புக்குள்ளே ஏதோ ஒன்று வந்திருக்கு, அதுதான் இது எல்லாத்தையுமே பண்ணிகிட்ருக்கு அப்படின்ட்டு உங்களுக்கு லைட்டாக புரிஞ்சிட்டு இருக்கும் போதே ஏ வயன் என்ன உளறிட்டு இருக்க, வா போகலாம் அப்படின்ட்டு ஜேகே தான் உங்கள் கையை பிடிச்சி இழுத்துட்டு போக பார்க்குறாரு. இல்லை நான் வரமாட்டேன். வயன் பைத்தியமா உனக்கு? இல்லை டியாங்கையும் நம்ம காப்பாற்றி கூப்பிட்டு போகலாம். என்ன உளர்ற வயன்? நான் உளரல ஜேகே, எனக்கு தெரிஞ்ச வரையும் டியாங் அது கெட்டவர் கிடையாது. அவர் உடம்புக்குள்ளே ஏதோ ஒன்று போய் தான் அவர் இப்படி ஆட்டி படிச்சிட்ருக்கு. நம்ம அவரையும் காப்பாற்றி ஆகணும். வயன் அதுக்கு என்ன பண்ணுன்ற? ஐ திங்க் நம்ம ஏதாச்சும் பண்ணி ஆகணும். எதா இருந்தாலும் அப்படி யோசிச்சுக்கலாம், என் கூட வா. இல்லை நான் டியாங்கை காப்பாற்றணும் அப்படின்ட்டு இந்த நேரத்தில் நீங்கள் பைத்தியக்காரத்தனமாக சொல்லிட்டு இருக்கிறத கேட்டு ஜேக்கிக்கு செம்ம கோவம் வருது. வயன் நானே உன்னை கஷ்டப்பட்டு காப்பாற்றிருக்கேன், நீ கிடச்சதே போதும்னு நினைக்கிறேன். மறுபடியும் ரிஸ்கில் எடுத்துகிட்டு போய் விட்டுறாத வயன், வா இங்கேருந்து ஃபஸ்ட்டு தப்பிச்சிடலாம். இல்லை அப்படின்ட்டு நீங்கள் ஸ்டபனாக நின்றுட்டுருக்கீங்க. ஜேக்கிக்கு என்ன சொல்கிறேன்னே தெரியல, அவ்வளோ கோவம் வருது. தப்பிச்ச நேரத்தில் நீங்கள் இப்படி அடம் பிடிச்சிட்டு இருக்கிறது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கொஞ்சம் நேரம் யோசிக்கிறாரு. அதுக்கப்புறம் சரி வா அப்படின்ட்டு உங்கள் கையை பிடிச்சி அந்த மாஸ்டர் பெட்ரூம்குள்ளேயே கூப்பிட்டு போய் அந்த டோர் அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டாரு. இங்கே எதுக்கு கூப்பிட்டு வந்த? நீ தான் அவனை காப்பாற்றணும்னு சொன்னியே அப்படின்ட்டு உங்களை கூட்டிகிட்டு போய் அந்த மிரர் முன்னாடி தான் நிற்க வைக்கிறாரு. என்ன பண்ணுறன்னே புரியாமல் நீங்கள் அவனை தான் பார்த்துட்ருக்கீங்க. பையன் இதுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்குது. நம்ம அவனோட பேரை 3 தடவை இந்த மிரர் முன்னாடி சொன்னால்
அவன் உடம்புல இருக்க டெவில் கொஞ்ச நேரம் வெளில போயிடும், அதுக்குள்ளாட்டியும் நம்ம அவனை கூட்டிகிட்டு இங்கேருந்து தப்பிச்சிடலாம் அப்படின்ட்டு ஜேகே சொல்கிறாரு. நீங்களும் சரின்ட்டு அங்கே நின்றுட்டுருக்கீங்க. அப்போது ஜேகே தான், அவனோட பேர் என்ன? டே, முழு பேர் என்ன? கிம் டேயாங். ஓகே அப்படின்ட்டு ஜேகே தான் கிம் டேயாங் கிம் டேயாங் கிம் டேயாங் அப்படின்ட்டு சொல்கிறாரு. அப்போது இவ்வளோ நேரமாக பயங்கரமாக காற்று வீசிட்டு இருந்தது, அப்புறம் இடி இடிச்சிட்டு இருந்ததுன்னு எல்லாமே ஸ்டாப் ஆகிடுச்சு. அங்கே ஃபுல்லாகவே அமைதியாக மட்டும்தான் இருக்குது. அப்போது ஒரு வேளை அந்த டெவில் இங்கேருந்து போயிருக்குமோ அப்படின்ட்டு ஜேகே தான் டோர் ஓப்பன் பண்ணிட்டு வெளில வராரு. டியாங் தான் அங்கே திரும்பி நின்ற மாதிரியே அப்படியே நிற்கிறாரா? ஸோ நீங்கள் டியாங் அப்படின்ட்டு கூப்பிட்றீங்க. அப்போது டியாங் அப்படியே திரும்புகிறாரு. பார்க்கும்போது பாவமாக தான் இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் அவரோட கண் அப்படியே ரெட்டாக மாற அவர் அப்படியே ஈவலாக ஸ்மைல் பண்ணிட்டு, வயன் என்ன என்னைய இவன் உடம்புலேருந்து இவனை காப்பாற்றி கூட்டிகிட்டு போயிடலான்னு நினச்சிட்டியா என்ன? அது இந்த ஜென்மத்தில் நடக்க போகிறதில்ல அப்படின்ட்டு டியாங் அந்த டேவிலாவே மாறி பேசிகிட்டு இருக்காரு. அவரோட வாய்ஸ் அப்படியே ஈவலாக மாறிட்டுருக்கு. ஐயோயோ, இது என்ன ஒர்க் அவுட் ஆகலையா அப்படின்ட்டு ஜேகேக்கே ஒன்றுமே புரியல. சரி வையன், நம்ம இங்கே தான் தப்பிச்சாகணும் அப்படின்ட்டு உங்கள் கையை பிடிச்சி தான் ஓட பார்க்குறாரு. நீங்களும் இப்போ இதை தான் கரெக்டுன்னு அவர் கூட ஓட போகிறீங்க. அப்போது நீங்கள் 2 பேரும் ஓட முடியாமல் அப்படியே மேலே மிதந்துட்டுருக்கீங்க. என்ன இப்போ தப்பிச்சு போகலான்னு பார்க்குறியா? உனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தான் இவன், ஆனால் நீ அதை யூஸ் பண்ணிக்கல. இப்போது உன்னால் இங்கேருந்து தப்பிக்க முடியாது. என் வலையில் நீ ஏன் வந்து சம்மதிக்காக மாட்டிக்கிட்ட. இத்தனை நாளாக நீ உயிரோடு இருக்கிறதுக்கு காரணமே இவன் தான், இல்லைனா உன்னை எப்பயோ போட்டு தள்ளியிருப்பேன் அப்படின்ட்டு அந்த டெவில் தான் பேசிகிட்டு இருக்கு. உங்களுக்கு இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியல. ஜேகே உங்களை பார்த்து முறைக்கிறாரு. அவருக்கு இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்பயே ஒரு சான்ஸ் இருந்துச்சு, ஆனால் நீங்கள் தான் அதை இப்படி வேஸ்ட் பண்ணிட்டீங்க. இப்போ எப்படி தப்பிக்கிறதுன்னு சுத்தமாக 2 பேருக்குமே ஒன்றுமே புரியல. அப்போது ப்ளீஸ் டேயாங், இப்படி பண்ணாத. எனக்கு தெரியும் நீ நல்லவன் தானே. இந்த டெவில் தான் உடம்புக்குள்ளே வந்து இப்படியெல்லாம் பண்ணிகிட்ருக்கு. நீ இதுலேருந்து வெளியில் வர முடியும் டேயாங் அப்படின்ட்டு நீங்கள் கொஞ்சம் எமோஷ்னலாக டேயாங் கிட்டே பேச ஆரம்பிச்சிட்டிங்க. அந்த டெவில் நக்கலாக தான் சிரிக்குது, இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாதுன்ற மாதிரி. ஆனால் நீங்கள் கண்டினியூஸாக பேசிகிட்டு இருக்கீங்க. நீங்கள் அவர் கூட இருந்தது, அவர் கூட ஹாப்பியாக நீங்கள் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணது, அது எல்லாத்தையுமே சொல்கிறீங்க. அப்போ டேயாங்கோட ஃபேஸ் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகிட்டுருக்கு. ஸோ அந்த டெவலோட பவர் கொஞ்சம் கம்மியாக நீங்கள் 2 பேரும் கீழே தொப்புன்னு விழுந்துட்டீங்க. அப்போ ஜேகே, வையன் என் கூட வா, இன்னொரு பிளான் இருக்குது அப்படின்ட்டு உங்கள் கையை பிடிச்சி அப்படியே அந்த ரூம்குள்ளே மறுபடியும் இழுத்துட்டு போகிறாரு. மறுபடியும் என்ன இங்கே இழுத்துட்டு வந்தேன்? இந்த வீட்டை தப்பிச்சு போயிருக்கலாம்ல. நீ தான் சொன்னியே அவனை காப்பாற்றுருன்னு. அதான் எதுவுமே முடியலையே. வையன், ஐ திங்க் அவன் மேலே ரொம்ப பாசம் வச்சுருக்காங்க. இல்லைனா அவன் யார் மேலேயாச்சும் ரொம்ப பாசம் வச்சுருந்தா அவங்க அவனோட பேரை 3 தடவை சொன்னால் மேபி அவனால் தப்பிக்க வாய்ப்பு இருக்குது. நீ ஒரு தடவை ட்ரை பண்ணிப்பாரு. என்ன, நானா? ஆமாம், ஐ திங்க் உன்னால் மட்டும்தான் முடியும்னு நினைக்கிறேன் வையன். ஸோ நீ ட்ரை பண்ண. சரி, சீக்கிரம், டைம் இல்லை. அப்போது வெளியில் சத்தமாக சவுண்ட் கேட்டுட்ருக்கு, எல்லாமே பறந்துட்டுருக்கு. அந்த சவுண்டெல்லாம் செம்மையாக கேட்க நீங்கள் பயந்துட்டீங்க. உங்கள் வாயிலேருந்து வார்த்தையே வரல. வையன், இப்போ நீ பயந்தா எதுவுமே கரெக்டாகாது, சீக்கிரம் அப்படின்ட்டு ஜேகே தான் உங்களை வற்புறுத்திட்டுருக்காரு. ஸோ நீங்களும் கிம் டேயாங் கிம் டேயாங் அப்படின்ட்டு 3 தடவை சொல்லிட்டு நீங்கள் அழுக ஆரம்பிச்சிட்டிங்க. அப்போது எல்லா சவுண்டும் மறுபடியும் அமைதியாகிடுச்சு. என்னாச்சு, இந்த தடவை ஒர்க் ஆகலையா அப்படின்ட்டு ஒரு பயத்தோடு தான் வெளில வரீங்க. அப்போ டியாங்க்கு அங்கே உடம்பெல்லாம் வலிக்குது, செம்மையாக கத்துறாரு. அவரோட ஐஸ் அப்படியே ரெட் கலர்லேருந்து நார்மலாக மாறுது. அதுக்கப்புறம் அவர் அப்படியே மயங்கிட்டாரு. அப்போ தான் உங்களுக்கு புரியுது இது ஒர்க் அவுட் ஆகிருக்கு அப்படின்ட்டு. ஜேகே உடனே போயிட்டு அங்கே தூக்கிக்கிட்டு வா வையன், இங்கேருந்து தப்பிச்சிடலாம் அப்படின்ட்டு உங்கள் கையை பிடிச்சி தான் கூப்பிட்டு போயிட்டுருக்காரு. அப்போது ஹாலில் எல்லாமே அங்கிட்டும் இங்கிட்டும் பறந்துட்டுருக்கு. அந்த டெவில் முழுசாக இங்கேருந்து கிளம்பல, இந்த வீட்டில் தான் இருக்குது. டியோங்க இந்த வீட்டிலேருந்து கூட்டிகிட்டு போக அதை அனுமதிக்கவே மாட்டேன்து. அதனால தான் அது இந்த மாதிரிலாம் வேலை பண்ணி உங்களை இந்த வீட்டை விட்டு போக முடியாத மாதிரி தடுத்துட்ருக்கு. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சு நீங்கள் 2 பேரும் டியோங்க கூட்டிகிட்டு எப்படியோ கஷ்டப்பட்டு பாதி தூரம் கடந்துட்டீங்க. அப்போது உங்கள் மேலே ஏதோ ஒன்று விழுகுது. அப்போ ஜேகேவும் டியோங்க கூட்டிகிட்டு அவசரமாக வீட்டை விட்டு வெளில போயிட்டாரு. அதுக்கப்புறம் தான் திரும்பி பார்த்தா உங்களை காணோம். எங்கன்னு வீட்டுக்குள்ளே பார்த்தா நீங்கள் தான், உங்கள் மேலே ஏதோ விழுந்திருக்கு. நீங்கள் அப்படியே கீழே படுத்துட்டு எந்திரிக்க முடியாமல் தவிச்சிட்ருக்கீங்க. ஜேகேன்னு கத்திட்ருக்கீங்க. ஆனால் அங்கே இருக்க சவுண்டில் எதுவுமே ஜேகே கேட்காம இருந்திருக்கு இவ்வளோ நேரமாக. ஸோ ஜேகே டியோங்க அங்கே இருக்க ஒரு பெஞ்சில் உட்கார வச்சுட்டு அப்படியே உங்களை காப்பாற்றலான்னு உள்ளே வராரு. ஆனால் அதுக்குள்ளாட்டியும் டோர் க்ளோஸ் ஆகிடுச்சு. ஆனால் ஜேகே சும்மா இருப்பாரா? அவரோட முழு பலத்தையும் யூஸ் பண்ணி அப்படியே அந்த டோரை எட்டிக்கிட்டு ஒரு முதிக்கிறாரு. அந்த டோர் ஓப்பன் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் உள்ளே வந்து நீங்கள் இருந்த இடத்த தேடினாங்க, காணோம். எங்கே அப்படின்ட்டு ஃபுல்லாக பார்க்குறாரு. அப்போ தான் நீங்கள் உங்களை யாரோ இழுத்துட்டு போயிட்டுருக்காங்க. நீங்கள் கத்திட்ருக்கீங்க. ஆனால் உங்களை இழுத்துட்டு போகிற உருவம் அங்கே எதுவுமே இல்லை. ஆனால் உங்களை இழுத்துட்டு போகிறது அந்த டெவிலோட
ஆத்மா தான் அப்படின்ட்டு ஜேகேக்கு புரியுது. ஸோ அவர் அப்படியே மேலே தான் ஓடி வராரு. ஆனால் அதுக்குள்ளாட்டியும் உங்களை அந்த பெரிய ரூம்குள்ளே இழுத்துட்டு போக பார்க்குது அந்த டெவில். ஆனால் அதுக்குள்ளாட்டியும் ஜேகே அப்படியே உங்கள் கையை பிடிச்சிட்டாரு. அந்த டோர் அப்படியே க்ளோஸ் ஆகிறதுக்கு போயிட்டு இருந்திருக்கும். அப்போ தான் ஜேகே உங்கள் கையை பிடிச்சிட்டாரு. இங்கிட்ட ஜேகே உங்களை பிடிச்சி இழுக்க, அங்கிட்ட அந்த டெவில் உங்களை விட மாட்டேன்னு உங்களை டைட்டாக பிடிச்சிருக்கு. என்ன பண்ணுறதுனே தெரியாமல் ஜேகே இருக்காரு. நீங்கள் அதுக்கு மேலே உங்களுக்கு ஒரு பக்கம் வலி இருந்தாலும் இந்த டெவில்கிட்ட மறுபடியும் மாட்டக்கூடாது, தப்பிச்சிடணும் அப்படின்ட்டு இன்னொரு பக்கம் உங்களுக்கு ரொம்பவே பயமாக இருக்குது. அதுக்கப்புறம் எப்படியோ அந்த டெவில் கையிலேருந்து நீங்கள் தப்பிச்சிட்டிங்க. அதுக்கப்புறம் ஜேகே உங்களை கூட்டிகிட்டு அப்படியே போகிறாரு. ஆனால் நீங்கள் மயங்கிட்டீங்க, என்னாச்சுன்னே தெரியல. ஸோ அவர் உங்களை கையில் தூக்கிட்டு அப்படியே கிளம்புறாரு. அப்போ அவர் முதுகில் ஏதோ ஒன்று ஃபோர்ஸாக விழுவுது. பட் அவர் எதுவுமே கண்டுக்கல. உங்களை இந்த வீட்டிலேருந்து தப்பிச்சு கூப்பிட்டு போனால் மட்டும் போதும் அப்படின்ட்டு உங்களை எப்படியோ அந்த வீட்டை விட்டு வெளில கூப்பிட்டு வந்துட்டார். அதுக்கப்புறம் டேயாங்கையும் உங்களையும் தான் கஷ்டப்பட்டு அவர் அந்த வீட்டை விட்டே கூப்பிட்டு போயிட்டாரு. இருந்தாலும் அந்த வீட்டுக்குள்ளே இருக்க சத்தம் குறைஞ்ச மாதிரி தெரியல. ஸோ இப்படியே கொஞ்ச நாள் ஸ்கிப் ஆகுது. இங்கிட்டு நீங்களும் டேயாங்கும் எப்படியோ சேஃப் ஆகிட்டீங்க. ஜேகேவும் உங்களை காப்பாற்றினால அவரும் நிம்மதியாக இருக்கார். உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் அடிபட்டுறதுனால உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ணுறாங்க. அடுத்தபடியாக நீங்கள் டேயாங் தான் எங்கன்னு கேட்குறீங்க. அதுக்கப்புறம் நீங்களும் டேயாங்கோட ரூமுக்கு போகிறீங்க. டேயாங் அங்கே தான் பெட்டில் படுத்துட்ருக்காரு. ஏன்னா அவருக்கும் அடிபட்டிருக்கும். ஸோ அதனால தான் அந்த ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் டேயாங் அப்படின்ட்டு நீங்கள் கூப்பிட்ட டேயாங் வயன் அப்படின்ட்டு 2 பேரும் ஒருத்தரை பார்த்துக்கிட்டே நீங்கள் அவர்கிட்ட போய் பக்கத்தில் உட்காடுறீங்க. டேயாங் நீங்கள் நல்லா இருக்கீங்களா? வயன் சாரி, உன்னை நான் கஷ்டப்படுத்திட்டல, என்னால் தானே உனக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்ட்டு டேயாங் ரொம்ப கில்ட்டியில் பேசிகிட்ருக்காரு. நீங்கள் தான் அவர் கையை பிடிச்சிட்டு அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை டேயாங், எனக்கு புரியுது இது உங்கள் மேலே தப்பு இல்லைன்னு. இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த டெவில் தான். அதுதான் உங்களை பொசஸ் பண்ணி இத்தனை நாளாக இந்த மாதிரி கொடூரமான வேலையெல்லாம் பண்ண வச்சுருக்குன்னு எனக்கு புரியுது. உங்கள் மேலே எந்த தப்பும் இல்லை அப்படின்ட்டு நீங்கள் தான் அவரோட கில்ட்டை கொஞ்சம் கொஞ்சமாக போக்கிட்டுருக்கீங்க. அவரும் கொஞ்சம் கொஞ்சமாக சமாதானம் ஆகிட்டு உங்ககிட்ட பேசிகிட்ருக்காரு. உங்கள் 2 பேர் கண்லேயும் நல்லாவே காதல் தெரியுது. நீங்கள் அவரை பார்த்துட்ருக்க, அவர் உங்களை பார்த்துட்ருக்க அப்படின்ட்டே போயிட்டுருக்கு. அப்போ தான் நீங்கள் ஆமாட்டியாங் நீங்கள் எப்படி அந்த டெவிலோட வலையில் போய் மாட்டிக்கிட்டீங்க அப்படின்ட்டு கேட்குறீங்க. அப்போ ஜேகே கொஞ்சம் சேட் ஆகிட்டு அதுவா அப்படின்ட்டு ஒரு ஃப்ளாஷ்பேக் போகிறாரு. என்னென்னா டேயாங் சின்ன வயசில் அவங்க அம்மா அப்பா கூட இந்த வில்லேஜுக்கு தான் வந்திருப்பார். வந்தோன்னே இந்த வீடு தான் கம்மியான ப்ரைஸில் கிடச்சிருக்கோன்னு டேயாங்கோட அம்மா அப்பா இந்த வீட்டை பற்றி எதுவுமே தெரியாமல் இந்த வீட்டை வாங்கியிருப்பாங்க. அதுக்கப்புறம் டேயாங்கோட பேரண்ட்ஸு டேயாங் அப்படின்ட்டு ஒரு நாள் தான் அந்த வீட்டிலே தங்கியிருப்பாங்க. அன்றைக்கி 1 நைட் தான் ஸ்கிப் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே தான் டேயாங் எந்திரிச்சு வந்திருப்பார். அவருக்கு நைட்டெல்லாம் தூக்கமே இருந்திருக்காது. அதுக்கப்புறம் அவர் முழிச்சு வந்து பார்த்தா ஹாலெல்லாம் கந்தரகுலமாக கிடக்கு. அங்கங்கே ரத்தமாக கிடக்குது. அவருக்கு ஒன்றுமே புரியல. அவரோட அம்மா அப்பா ரூமுக்கு தான் போய் ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. அவங்க அம்மா அப்பா ரூமே அந்த மாஸ்டர் பெட்ரூம் தான். அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா அங்கே யாருமே இல்லை. என்ன அம்மா அப்பாவை காணோம், வீடெல்லாம் இப்படியே கிடக்கு, யாராச்சும் திருடங்க வந்துட்டாங்களா அப்படின்ட்டு டேயாங் பதறிட்டு தான் உள்ளே போயிருப்பார். உள்ளே போனால் அந்த பெரிய மிரர் அப்போவுமே அங்கே தான் இருந்திருக்கும். ஸோ அந்த மிரரை பார்த்தா அந்த மிரருக்குள்ளே தான் அவங்க அம்மா அப்பா 2 பேரும் இருக்க மாதிரி இருக்குது. டேயாங்க்கு அம்மா அப்பா நீங்கள் இதுக்குள்ளே எப்படி போனீங்க அப்படின்ட்டு கிட்ட போகிறீங்க. அப்போ அவங்க டேயாங் அப்படின்ட்டு அந்த மிரர் மேலே கை வைக்கிறாங்க உள்ளேருந்து. டேயாங்கும் அந்த மிரர் மேலே கை வைக்க அப்போது அந்த 2 உருவமே ஈவிலாக ஸ்மைல் பண்ணுது. அதுக்கப்புறம் அந்த 2 உருவமே மறைஞ்சு அது ஒரு பிளாக் கலர் ஃபார்மாக அப்படியே டேயாங்குள்ளே தான் போயிருக்கும். அதுக்கப்புறம் டேயாங் அப்படியே கண்ணை மூடி இருப்பார். உடம்பெல்லாம் செம்மையாக வலிச்சிருக்கும். அதுக்கப்புறம் ஒரு அமைதிக்கு அப்புறம் டேயாங் கண்ணை திறந்தா அவர் கண்ணெல்லாம் ரெட்டாக இருந்திருக்கும். அதுக்கப்புறம் தான் டேயாங்கோட உடம்புக்குள்ளே அந்த ஈவில் ஸ்பிரிட்டே உள்ளே போயிருக்கும். அன்னிலேருந்து தான் இந்த விளையாட்டு எல்லாமே ஸ்டார்ட் ஆகியிருந்திருக்கும். அதை தான் டேயாங் இப்போ சொல்லி முடிக்கிறாரு. அப்போது உங்கள் அம்மா அப்பாவையும் அதுதான் உங்ககிட்டேருந்து பிரிச்சிருக்கா, உங்களை இத்தனை நாளாக பொசஸ் பண்ணி அதோட ஆட்டத்துக்கெல்லாம் உங்களை ஆட வச்சுருக்கு, உங்களையும் சேர்த்து கஷ்டப்படுத்தியிருக்கு அப்படின்ட்டு நீங்கள் அவரோட நிலைமை நினச்சி ரொம்பவே கஷ்டப்படுறீங்க. டேயாங்க்கோ அதே அளவு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அதை விட உங்களை கஷ்டப்படுத்திட்டோன்னு தான் அவர் ரொம்பவே கஷ்டப்படுறாரு. ஸோ நீங்கள் 2 பேரும் இப்படி பேசிகிட்டே இருக்க இங்கிட்டு ஜேகேக்கும் அடிபட்டிருக்குள்ள வரும்போது அவர் முதுகில் ஏதோ ஒன்று பலமாக பட்டிருக்கும். அது என்னன்னே தெரிஞ்சிருக்காது, ஆனால் செம்மையாக வலிச்சிருக்கும். ஸோ அதனால் அவர் அப்படியே ஷர்ட் ரிமூவ் பண்ணி மிரரில் பார்க்குறாரு. அப்போ ஒரு முதுகில் ஏதோ ஒரு டிராகன் படம் மாதிரி பெருசாக ஒன்று இருக்குது. இது எப்படி நம்ம உடம்புக்குள்ளே வந்துச்சு அப்படின்ட்டு அவர் புரியாமல் அந்த டேட்டுவை திருப்பி பார்த்துட்ருக்காரு. அப்போது அந்த டிராகன் டேட்டில் இருக்க கண் அப்படியே ஓப்பன் ஆகுது ரெட் கலரில். ஜேகே அப்படியே ஷாக்கிங்காக அதை பார்த்துட்ருக்க. ஜேகே உடம்பெல்லாம் செம்மையாக வலி எடுக்குது.
அவர் அந்த வலியில் துடிச்சு தான் போயிட்டாரு. அதுக்கப்புறம் அவர் தலைலாம் செம்மையாக வலிக்குது, காதை டைட்டாக க்ளோஸ் பண்ணிக்கிட்டாரு. அதுக்கப்புறம் கண்ணையும் டைட்டாக க்ளோஸ் பண்ணிக்கிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கார். அதுக்கப்புறம் அவர் கண் அப்படியே ஓப்பன் ஆகுது. இப்போது அவரோட கண் அப்படியே ரெட்டு கலரில் இருக்குது. அதுக்கப்புறம் அந்த ஈவில் ஸ்மைல் அவர் ஃபேஸில் இருக்குது. ஸோ இதுலேருந்தே தெரியுது அந்த ஈவில் ஸ்பிரிட் இப்போது ஜேகேவை ஆக்கிரமிச்சிருச்சுன்னு. அதுதான் லாஸ்ட்டாக அவங்கள கூட்டிகிட்டு வரும்போது அந்த ஈவில் ஸ்பிரிட் தான் ஜேகேயோட உடம்புக்குள்ளே போயிருக்கும். ஸோ அதனால தான் ஜேகேக்கு பின்னாடி ஒரு ஏதோ ஒன்று பலமாக வந்து தாக்குன மாதிரி வலி இருந்திருக்கும். ஸோ இப்போது அவர் அந்த ஈவில் ஸ்பிரிட்டோட வலையில் மாட்டிக்கிட்டாரு. அதுக்கப்புறம் இங்கிட்டு நீங்கள் 2 பேர் பேசிகிட்டு இருக்க உங்கள் ரூம் டோர் அப்படியே ஓப்பன் ஆகுது. நீங்களும் டியாங்கோ திரும்புறீங்க. அங்கே ஜேகே தான் நின்றுட்டுருக்காரு. டே ஜேகே அப்படின்ட்டு நீங்கள் கூப்பிட்டுட்டே பக்கத்தில் போக போகிறீங்க. அப்போது அவர் உங்களை பார்க்க அவரோட நார்மல் ஐஸ் அப்படியே ரெட்டு கலரில் டேர்ன் ஆகுது. நீங்கள் அதை பார்த்துட்டு பயந்துட்டே அப்படியே பின்னாடி 2 ஸ்டெப் எடுத்து வைக்கிறீங்க. டியாங்கோ இதை பார்த்தோன்னே அவருக்கும் புரிஞ்சிருச்சு என்ன நடந்துச்சு அப்படின்ட்டு. ஸோ 2 பேரும் ஷாக்கிங்காக பார்த்துட்ருக்கீங்க. அப்போ ஜேகே ஒரு ஸ்டெப்ஸாக அழுத்தமாக எடுத்து வச்சுட்டு உங்கள் பக்கத்தில் தான் வந்துட்டுருக்காரு. அதுவும் அவ்வளோ ஈவலாக ஸ்மைல் பண்ணிவிட்டு, வயன் டியாங் இப்போது நம்மளோட விளையாட்டை ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்ட்டு அவ்வளோ ஈவலாக சொல்லிவிட்டு அப்படியே ஸ்மைல் பண்ணிகிட்டே பார்க்குறாரு. அந்த ஸ்மைலே அவ்வளோ க்ரீப்பியாக இருக்குது. டியாங்கை விட இது ஜேகேக்கு தான் பர்ஃபெக்டாக சூட்டாக இருக்குன்ற மாதிரி தான் அவர் அவ்வளோ ஈவலாக ஸ்மைல் பண்ணுறாரு. பார்க்கவே நரகத்துக்கே ராஜா மாதிரி இருக்கார். அவரோட அந்த உருவத்தை பார்க்கவே உங்கள் 2 பேருக்குமே பயமாக இருக்குது. Dong, here I come to find you. Hurry up and run. Let's play a little game and have fun. Ding dong, where is it you've gone to? Do you think you won? Our game of hide and seek has just begun. I hear your footsteps. ஸோ ஓகே, இதோட இந்த 2 ஷார்ட்டை முடிச்சுக்கிறேன். எப்படி இந்த ஃபைனல் ட்விஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஓகே, உங்களை நெக்ஸ்ட் 1 ஷார்ட்டில் மீட் பண்ணுறேன். ஓகேவா? ஓகே, பாய் பாய்.